ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓரசி தமிழ். நேத்து வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஃபுட்பால் வழியா மட்டுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபுட்பால் பிளேயர் இப்போதைக்கு 1 பில்லியன தாண்டி போயிட்டு இருக்கிறது. 1.4 பில்லியன் தி மோஸ்ட் இன் ஃபுட்பால் வேர்ல்ட் சர்க்கிள்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான். ஒரு கிங்கோட ஒரு பிரின்ஸ் ஒருத்தன் இருக்கான். அவனுமே வந்து இந்த மாரி ஒரு பில்லியனர் தான். பட் அத பத்தி நம்ம பேச போறதில்ல. நேத்து நான் சொல்லியிருந்தேன். ஃபுட்பால் வழியா மட்டுமே பில்லியன ரீச் பண்ணியிருந்தான்னு. அத பத்தின ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து மான்செஸ்டர் யுனைட்டட பத்தி ஒரு நியூஸ் வந்து லீக் பண்ணியிருக்காப்ல. ஒரு அவார்ட் ஃபங்ஷன் நேத்து நடந்துச்சு. அதுல வந்து காமெடிட்டர் இருந்த அந்த ஆங்கர் இந்த மாரி கேட்கும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அஃபிஷியலா மைக்ல வந்து சொல்லியிருக்காப்ல. அத வந்து நம்ம இன்ட்ரோலயே இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து உங்கள ரொம்பலாம் வீடியோக்கு அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு விரும்பல. இன்ட்ரோலயே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்ன இருக்க போதுன்னு நான் சொல்லிடுறேன். மான்செஸ்டர் யுனைட்டட வந்து சேலுக்கு விட்டுருக்காங்க. மேன் யுனைட்டட் வந்து ஒரு கிளப், ஒரு இன்வெஸ்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நேத்து ஃபுல்லாவே சோசியல் மீடியாலயும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் பேசிட்டு இருந்தாங்க. அத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட தாட்ஸ் அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் பிரேக்கும் வந்திருக்கு. நெறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தின நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. ரூமர்ஸா இருக்கட்டும், அப்புறம் அஃபிஷியல் நியூஸா இருக்கட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பிளேயர் வந்து அன்ஹேப்பியா இருக்கான். ஒரு பிளேயரோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. வேஜஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காகவும் அதே பிளேயர் வந்து அவங்களோட ஏஜென்ட்ஸ் மூலியமா நியூஸ வந்து ரூமர்ஸா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுவுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல 949 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 51 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ, இந்த வீடியோல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஸோ, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. அண்ட் காமெண்ட்லயும் உங்களோட தாட்ஸ்லாம் தெரிவிங்க. நானுமே நெறைய காமெண்ட்ஸ் எல்லா காமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாம இருக்கவே மாட்டேன். ஸோ, உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே காமெண்ட்ஸ்ல வைங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன். நேத்து அந்த அவார்ட் ஃபங்ஷன்ஸ்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட அந்த ஆங்கர் வந்து கேட்டிருந்தாங்க. சாரி, கொஞ்சம் வாய் குளறுது. மன்னிச்சிடுங்க. டெய்லியுமே நமக்கு அப்படி ஆயிட்டு இருக்கு. அந்த ஆங்கர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது, நீங்க வந்து மான்செஸ்டர் யுனைட்டட், அதாவது ஓல்ட் ட்ராஃபோர்டுக்கு உங்களோட ஜர்னி வந்து கன்டின்யூ ஆகுமா? ஓல்ட் ட்ராஃபோர்ட் மேல உங்களோட தாட்ஸ் வந்து இன்னுமே இருக்கா? அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "இஃப் ஐ அம் ஹானர்ட் டூ த கிளப், ஐ வில் டூ மேசிவ் திங்ஸ்." அதாவது நான் வந்து அந்த கிளப்ப ஹானர் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தா, நான் வந்து அந்த கிளப்ல உள்ள தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அவன் சொன்னதுக்கு இங்கிலீஷ்ல அவன் சொன்னான். பட் அவன் சொன்னதுக்கு இதான் லிட்டரல் மீனிங். நான் வந்து இப்போ மான்செஸ்டர் யுனைட்டட ஹானர் பண்ற சிச்சுவேஷன் வந்தா, அங்க இருக்கிற எல்லா மிஸ்டேக்ஸையுமே, எல்லா தப்பையுமே நான் வந்து சரி பண்ணுவேன். கிளப்ப மறுபடியும் குளோரிக்கு கொண்டு போவேன். அப்படிங்கிற ஒரு டாக்க தான் அவன் வந்து அங்க வச்சான். அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து மறுபடியும் கேட்டாங்க. ஓ! இப்பதான் இது வந்து இப்ப எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணுதா? நான் கேட்ட கேள்விக்கு எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் மறுபடியும் கேட்டாங்க. ரொனால்டோ அவன் அதுக்கு வந்து கொஞ்சம் மழுப்புற மாரி மறுபடியும் பண்ணிட்டு, மறுபடியும் அதே இத சொன்னான். நான் வந்து நெறைய பிளான்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல நெறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் கடைசில, எஸ், நான் வந்து கண்டிப்பா ஒரு பிக் கிளப்ப ஹானர் பண்ண தான் போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லியிருக்கான். நான் வந்து ஒரு பிக் கிளப்ப ஹானர் பண்ண தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி அது வந்து மான்செஸ்டர் யுனைட்டடா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, அவன் ஆல்ரெடி இருந்த கிளப்ல தான் போகப்போறான். யுவென்டஸ் சான்ஸ் இல்ல. அவன் இட்டாலிக்கு போக மாட்டான். இங்கிலாந்து ஆர் ஸ்பெயின், ரியல் மேட்ரிட். ரியல் மேட்ரிட்ல ஃப்ளோரன்டினோ பெரஸ் வந்து கிளப்ப விடவே மாட்டாரு. ரியல் மேட்ரிட்ல வந்து எல்லா கிளப்புமே பிரசிடென்ட் வச்சு தான் ஓடிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மென்ட் வச்சு தான் ஓடிட்டு இருக்கோம். ரொனால்டோ அங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவானே ஒழிய, ஹானர் பண்றது வந்து அவனுக்கு கிடைக்காது. அண்ட் ஆல்சோ மான்செஸ்டர் யுனைட்டட் தான் இப்போதைக்கு செல் பண்ற மாரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு 2, 3 இயர்ஸ்ல. ஸோ எஸ், மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு சான்ஸஸ் வந்து ஒரு 60, 70% கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய நியூஸ்லாம் கிடையாது. பட் ரொனால்டோ ஃபேன்ஸ், மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ரொனால்டோவே அவன் வாயால நான் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட ஹானர் பண்ணா, அங்க உள்ள மிஸ்டேக்ஸ்லாம் நான் சரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ நீங்க இப்ப பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு ஆளு. இவரு வந்து டுக் துர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரும். இவர் வந்து ஒரு சவுதிக்காரரு. இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் யுனைட்டடுக்குமே அந்த சவுதி கிளப்ஸ்ல நேத்து நான் வீடியோல போட்டிருந்தேன். சவுதி கிளப்ஸ் கூட மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஒரு ஆல் ஸ்டார் 11 ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் ப்ளே பண்ண போறாங்க. 10 மில்லியன் தான் அதுல ரெவென்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற புரோக்கர் வந்து இவர் தான். மான்செஸ்டர் யுனைட்டடுக்கும், சவுதிக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது இவர் தான். ஸோ இவர் வந்து பெரிய கை தான். இவர் நார்மல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அப்பப்போ கொஞ்சம் வாய் விடுவாப்ல. கொஞ்சம் ஃபேக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்லாம் அவர் போடுவாப்ல. ஸோ எஸ், அப்பப்போ, நான் வந்து எப்பவுமே சொல்லல. அப்பப்போ அவர் வந்து போடுவாப்ல. அதே மாரி நேத்து வந்து ஒரு விஷயம், மொத நாள் ஒரு விஷயம் வந்துச்சு. 8த் அக்டோபர் 8த் நைட் ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன அப்டின்னா, மேன் யுனைட்டடுக்கு வந்து ஒரு நியூ இன்வெஸ்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல அது வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நான் அஸ் அ மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேனா இது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டிருந்தாப்ல. அங்கேருந்து அந்த நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. தீ மாரி பரவிட்டு இருக்கு. Twitterல அப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே. ஏன் அப்டின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து இப்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. ஓனர்ஷிப்ப பொறுத்தவரைக்கும். பிகாஸ் ஓனர்ஸ் வந்து நெறைய காசு போட்டாருங்க அப்டின்னா, ஸ்குவாட் வந்து வேற லெவல்ல இருக்கும்.
சார் ஜிம் ராட்க்ளிஃபும் வந்து 30, 20 28 டூ 30 இந்த பெர்சன்டேஜ் தான் ஷேர் வச்சிருக்காப்ல. மத்தபடி கிளேசர்ஸ் தான் வந்து 70% வச்சிருக்காங்க. ஸோ கிளேசர்ஸ் வந்து அவங்களோட 70% விக்கிறாங்களோ! அப்படிங்கிற மாரியான தாட் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நெறைய பேர் சொன்னாங்க, இது வந்து பொய்யா இருக்கும். பிகாஸ் 30% இனியோஸ் வச்சிருக்காங்க. 70% வந்து கிளேசர்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி வந்து விக்க போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பென் ஜேக்கப்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல. என்ன அப்படின்னா, கிளேசர்ஸ் வந்து ஃபுல் கிளப் வந்து சேலுக்கு விட்டு 18 மாசம் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஃபுல் கிளப் வந்து அவங்க சேல் பண்ணல. 30% ஷேர்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, சர் ஜிம் ரட்க்ளிஃப்ப டிராக் அவுட் பண்ணி, அதாவது வெளிய இழுத்து, நாங்க வந்து மறுபடியும் ஃபுல் கிளப்ப வந்து சேலுக்கு விட முடியும். அப்போ வந்து சர் ஜிம் ரட்க்ளிஃப் அந்த யார் வந்து ஃபுல் கிளப்புக்கு ஆஃபர் பண்றாங்களோ, அந்த ஆஃபர வந்து மேட்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா அவங்க வந்து அந்த ஷேரையுமே வித்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிற மாரி அவர் அப்படிங்கிற மாரி ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் பென் ஜேக்கப்ஸ் வந்து இந்த ஓனர்ஷிப் அப்புறம் மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த நியூஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் சொல்லுவாப்ல. ஸோ இந்த நியூஸ் வந்திருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லிர்றேன். 18 மாசம் ஆயிடுச்சு. ஃபுல் கிளப் வந்து நாங்க சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, பட் இப்போதைக்கு 30% மட்டும் தான் சர் ஜிம் ரட்க்ளிஃப்ட்ட வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் கிளப் சேல் வந்து நடக்கல. 18 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு அக்ரீமெண்ட் மாரி ஒண்ணு இருக்கு. அதாவது சர் ஜிம் ரட்க்ளிஃப்போட 30%யுமே வெளியில எடுத்து, அதாவது வெளியில எடுத்து மீன்ஸ் ஃபுல் கிளப் வந்து நாங்க சேலுக்கு விடப் போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு 5 பில்லியன்க்கு எக்ஸஸா தான் இவங்க வந்து கிளேசர்ஸ் வந்து டிமாண்ட் பண்றாங்க. மேன் யுனைட்டடோட இப்போதைக்கு இருக்கிற வேல்யூ வந்து 2 பாயிண்ட் சம்திங் பில்லியன் தான். அதாவது இந்த ஜர்னலிசம் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தா. பட் இவங்க ரிப்போர்ட் பண்றது அப்படி பார்த்தீங்கன்னா, 5 பில்லியனுக்கு எக்ஸஸா தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 பில்லியனுக்கு எக்ஸஸா ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா, கிளேசர்ஸ் வந்து வித்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. சர் ஜிம் ரட்க்ளிஃப் வந்து அவங்க 30% வச்சிருக்கலாம், வச்சுக்காமயும் போகலாம். பட் இந்த மாரி இவங்களோட 70% வந்து விக்கிறதுக்கு சான்ஸஸ் வந்து நெறையாவே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பென் ஜேக்கப் சொல்லியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோல தெரியிற இவர் வந்து இன்னொரு ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாப்ல. நேத்து போட்டிருந்தாப்ல. நேத்து நைட் போட்டிருந்தாப்ல. என்ன அப்படின்னா, நேத்து நான் போட்டிருந்த ட்வீட் வந்து நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸஸ் இருக்கு. பட் இப்ப நான் கிளாரிஃபை பண்றேன். அது வந்து சவுதி இன்வெஸ்டார்ஸ் இல்ல. ஒரு துபாய் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அதாவது யுஏஇ யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் இந்த பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. இது வந்து இது வழியா இவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் சேல் கிடையாது. இன்வெஸ்ட் தான் பண்ண போறாங்க அப்டின்னா, கிளேசர்ஸோட ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸ தான் வந்து விக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். இனியோஸ் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல. பட் இவங்க வந்தாங்க அப்டின்னா, இனியோஸ் அண்ட் யுஏஇ இந்த 2 பேரோட கெமிஸ்ட்ரி எப்டி இருக்கும்னு தெரியாது. பிகாஸ் இனியோஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரிலேட்டட் ஒரு கம்பெனி அண்ட் யுஏஇ இவங்க வந்து துபாய் பேஸ்ட் கம்பெனி. ஆல்சோ இவங்க வந்து நெறைய பணத்த வாரி உள்ள போடுவானுங்க. இவனுங்க வந்து கிளப் பத்திலாம் கவலையே கிடையாது. கிளப்லேருந்து எனக்கு பணம் வந்தா என்ன வரலான்னு என்ன. இந்த கிளப் நான் கொண்டு போறேன்டா. என்னோட பணத்த போட்டு இதுக்கப்புறம் நான் பணத்த எடுக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த மேட்டர். ஏன்னா இவனுங்களுக்கு தான் ஆயில்லேருந்து மணி வந்துகிட்டே இருக்கே. ஸோ இவனுங்க வந்து போட்டுருவானுங்க. அண்ட் இனியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க உள்ள போட மாட்டானுங்க. பேங்க்ரப்ட் ஆன நிலைமையில இருந்ததுனால தான் உள்ள போட்டானுங்க. சர் ஜிம் ரட்க்ளிஃப் வந்து உள்ள போட்டாப்ல. அதுக்கப்புறம் கிளப்போட பணத்த தான் செலவு பண்ணிட்டு இருக்காப்ல. வேற எதுவுமே இல்ல. கிளேசர்ஸ் வந்து கிளப்போட பணத்த செலவு பண்ணிட்டு, கிளப்போட பணத்த எடுத்துக்கிட்டு இருந்தாப்ல. அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு டெப்ட்ல இருக்கோம். ஸோ கைஸ் இது ஒரு நியூஸ். இத நான் உங்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான நியூஸ். என்னன்னா இன்வெஸ்ட் தான் பண்ண போறாங்க. சேல் பண்ணல. ஸோ இத நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்டின்னா, டயட் உபமெக்கானோ எல்லாருக்குமே தெரியும். பிரெஞ்ச் சென்டர் பேக். பிரான்ஸோட ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக். பேயர்ன் மியூனிக்கோட ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக். 26, 25 ஏஜ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் நம்ம ஆளுக்கு. டிலிக்ட் இந்த ஏஜ்ல தான் வருவாப்ல. ஏன்னா யங்ஸ்டர்ல தான் ஆர்பி லெப்சிக்லேருந்து பேயர்ன் மியூனிக் வந்து யங்ஸ்டர் ஸ்டேஜ்ல தான் வந்தாப்ல. எஸ். இவன வந்து ஃப்ரீ ஏஜென்ட்ல மான்செஸ்டர் யுனைட்டட் ஆல்ரெடி சேலரி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இது வந்து பைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஜர்னலிசம் தான் அது. எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ரிப்போர்ட்ஸ் தான். பைல்டுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டயட் உபமெக்கானோ வந்து ஆல்ரெடி மான்செஸ்டர் யுனைட்டடோட சேலரி வந்து பேசியாச்சு. 2026ல ஃப்ரீ ஏஜென்ட்டா பேயர்ன் மியூனிக்லேருந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஃப்ரீயா வரப்போறாப்லன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னுமே வேற என்ன நியூஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, இது வந்து என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்டின்னா, டயட் உப்மெக்கானோட ஏஜென்ட் வந்து கான்ட்ராக்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பேயர்ன் மியூனிக்ல கொண்டு போறதுக்காக, சும்மா இந்த மாரி ரூமர்ஸ்லாம் வெளில விட்டுட்டு இருக்கான் அப்டின்னு தான் நான் நெனைக்கிறேன். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்போ நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்க வீட்டோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்து இந்த ஆள்ட்ட வந்து நாங்க ஆல்ரெடி விக்கிறதுக்கு வந்து பேசி முடிச்சுட்டோம். இதுக்கு மேல அதிகமா காசு வந்தா நாங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வந்து ரெடியா இருக்கோம். அப்டிங்கிற மாரி நீங்க சொல்லுவீங்கல்ல. அதேதான். டயட் உப்புமெக்கானோ என்ன உப்புமெக்கானோட ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காப்ல அப்டின்னா, நாங்க வந்து மேன் யுனைட்டடோட ஆல்ரெடி இன்கிரீஸ்ட் சேலரிக்கு அதாவது பேயர்ன் மியூனிக்ல இப்போதைக்கு ரூ. 100 எர்ன் பண்றான்னு வச்சுப்போம். ரூ. 100 எர்ன் பண்றான். இப்போ வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ரூ. 130க்கு வந்து அவங்க வந்து சேலரி பேசிட்டாங்க. இப்போ மறுபடியும் பேயர்ன் மியூனிக் வந்து ஓகே அவனுங்க ரூ. 130க்கு பேசிட்டானுங்களா, சரி நீங்க வந்து இங்கேயே இருங்க. நாங்க வந்து உங்களுக்கு சைனிங் போனஸும் குடுத்து ஒரு ரூ. 150 நாங்க உங்களுக்கு சேலரி குடுக்குறோம். அப்டிங்கிற மாரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் போகும். அத இழுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ எஸ், டயட் உப்மக்கானோட ஏஜென்ட் வந்து இது பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஃபெப்ரிசியோ ரொமானோவ வச்சு இந்த மாரிலாம் பண்ணுவானுங்க. டேவிட் ஆர்ன்ஸ்டீன் வந்து இந்த மாரி பண்ண மாட்டான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? இந்த மாரி ஏஜென்ட்ஸ் வழியா போற ஜர்னலிஸ்ட் கிடையாது. தரமான ரிசோர்ஸஸ் இருந்தா மட்டும் தான் டேவிட் ஆர்ன்ஸ்டீன் வந்து ட்வீட் போடுவான். அதனால தான் ஆர்ன்ஸ்டீனோட ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அவன் அதிகமா போட்டான்னா எங்கேயோ போயிருவான். ரொமானோவ தாண்டி போயிருவான். பட் ஃபெப்ரிசியோ ரொமானோ வந்து ஏஜென்ட்ஸ் அண்ட் அவனோட சோர்ஸ் வழியா போற ஆளு. ஸோ எஸ், இந்த மாரி ஏஜென்ட்ஸ் வழியா விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உப்மேகான வந்து எனக்கு தெரிஞ்சு வேஜஸ்ல அக்ரி பண்ணுவான் எனக்கு தெரியல. என்னதான் பைல்டாவே இருந்தாலுமே. அண்ட் ஹாரி கேனோட ஒரு நியூஸும் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, பேயர்ன் மியூனிக்கோட நெக்ஸ்ட் சீசன் அதாவது 2026ல வந்து மறுபடியும் பிரீமியர் லீக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்டிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஏன் அப்டின்னா, அவன் பேயர்ன் மியூனிக் நல்லா தான ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அங்க ட்ராஃபீஸ் வின் பண்ணிட்டு இருக்கான். யுசிஎல் வின் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அப்டிங்கும்போது, நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு ஒரு மறுபடியும் பிரீமியர் லீக்ல வந்து அவன் அடி பண்ணணுங்கிற மாரி கேட்டீங்க அப்டின்னா, ஆலன் ஷீரர் எல்லாருக்கும் தெரியும். நியூகாசலோட டாப் ஸ்ட்ரைக்கர். அவனோட அதாவது பிரீமியர் லீக்லயே டாப் கோல் ஸ்கோரர் வந்து அவர் தான் நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. சுத்தமா தெரியல. சுத்தமா மீன்ஸ் அதான் நெனைக்கிறேன். வேயன் ரூனி, ஆலன் ஷீரர் தான் நெனைக்கிறேன் நான் நெனச்சு. ஆலன் ஷீரரோட ரெக்கார்ட் வந்து 260, 250 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காப்ல. அத பீட் பண்றதுக்கு மறுபடியுமே ஹாரி கேன் ஒரு 2, 3 இயர்ஸ் வந்து பிரீமியர் லீக்ல ப்ளே பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவனுக்கு 32 ஏஜ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு 35, 36 ஏஜ் வரைக்குமே பிரீமியர் லீக்ல ப்ளே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, ஹி வில் டெஃபினெட்லி கம் டூ பிரீமியர் லீக்ன்னு சொல்லிட்டு தான் பென் ஜேக்கப்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. மான்செஸ்டர் யுனைட்டடோட சேனல்ல வந்து இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கும்போது. ஸோ எஸ், மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா செஸ்கோ இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து ஓவி மார்டின் இருக்காப்ல. ஸோ, கூன்யா, எம்புமோ இந்த மாரியான ஒரு கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் இருக்கும்போது, நடுவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் நம்பர் 9 இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காங்க. பட் ஐ பெர்சனலி திங்க் இட்ஸ் காட் நோ சான்ஸ். ஏன் அப்டின்னா, உள்ள வந்தான் அப்டின்னா, சிட்டிய உடைச்சு போட்டுருவானுங்க எப்படியும். ஏன்னா, ஹாலண்ட் போறதுக்கான சான்சஸ் நெறைய நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஹாலண்ட் வந்து மேன் சிட்டிய விட்டு வெளில போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்டிதான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, பார்சிலோனா பாத்துட்டு இருக்கானுங்க ஹாலண்ட. ரியல் மேட்ரிடும் ஹாலண்ட பாத்துட்டு இருக்காங்க. ஸோ, இந்த மாரியான இதெல்லாம் டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது, பேயர்ன் மியூனிக்குமே பாத்துட்டு இருக்காங்க. ஸோ, எஸ், இந்த மாரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஹாரி கேன் மேன் சிட்டிக்கு போறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. மேன் யுனைட்டடுக்கு போறதுக்கான சான்ஸ் ஏன் இல்லன்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி வி காட் பெஞ்சமின் செஸ்கோ அண்ட் ஓபி மார்டின். ஓபி மார்டின் வந்து இன்னும் 2 வருஷத்துல வந்து நம்மளுக்கு பெஞ்ச் பிளேயரா வந்துருவான். இப்போதைக்கு 17 வயசு அவனுக்கு. இன்னும் பெஞ்ச் பிளேயரா வந்துருவான். ஸோ, இது நடக்காத சான்சஸ் இருக்கு. ஸோ, ஹாரி கேன் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு ரூமர் பேஸ்ட் தான் நெனைக்கிறேன். ஹாரி கேன் பிரீமியர் லீக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மேன் யுனைட்டட் வரதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 50, 50 தான் நான் சொல்லுவேன். 40, 60 இப்படி வேணா வச்சுக்கலாம். என்னைய கேட்டீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் நம்ம முகமது டாபோ நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஜிம் த்வைட்ஸ்ன்னு ஒரு பிளேயர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீம்ல இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி தான் முகமது டாபோவும் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. செனிகலோட அண்டர் 17 கேப்டன், ஒரு மிட்ஃபீல்டர், வெர்சடைல் மிட்ஃபீல்டர். ஆல்ரெடி நம்ம வந்து மைக்கேல் ஒராஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து சைன் பண்ணிட்டோம். அந்த பிளேயர் வந்து டாப் பிளேயர். கொலம்பியாவோட அண்டர் 17 கேப்டன். அவர் ஒரு மிட்ஃபீல்டர் தான். சேம் டைப் ஆஃப் மிட்ஃபீல்டர் தான் இவனுமே. இந்த முகமது டாபோ அப்படிங்கிற ஒரு பிளேயர். கான்டே இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பிளேயர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஹைலைட்ஸ் பார்த்ததில்ல. ரொம்ப அண்டர் 17 வந்து ரொம்ப ஒரு டாப் லெவல் ஃபுட்பால் கிடையாதுல்ல. அதனால நான் அந்த ஹைலைட்ஸ்லாம் வச்சு கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ப்ளே பண்றதெல்லாம் பார்த்தா அந்த கான்டே மாரி, அப்புறம் அந்த போக்பா மாரி இந்த மாரியான ஒரு மிக்ஸ்ட் மாரி அந்த மாரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த முகமது டாபோ வந்து பார்சிலோனாவோட லா மெஸ்ஸி அகாடமிய ரிஜெக்ட் பண்ணியிருக்காப்ல இந்த வருஷம். ரிஜெக்ட் பண்ணிட்டு மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ட்ரையலுக்கு வந்திருக்காப்ல. அப்பன்னா பார்த்துக்கோங்க. பார்சிலோனாவோட அகாடமிய இவன மானிட்டர் பண்ணி கூப்ட்டுருக்காங்க. பட் நம்மாள் வந்து போல. ஏன் போலான்னு தெர்ல. மேபி அவனுக்கு வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து புடிச்சிருக்கலாம். இல்ல மேன் யுனைட்டட் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்கலாம். ஸோ, ஏன்னா பார்சிலோனா வந்து பெட்ரி, அப்புறம் காவி, அப்புறம் ஃப்ரெக்கி டியாங் இவங்களலாம் நீங்க பீட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 4, 5 வருஷத்துக்கு யாரும் மேல வர முடியாது. ஃப்ரெக்கி டியாங், பெட்ரிலாம் இன்னும் 4 வருஷம் கண்டிப்பா ப்ளே பண்ண போறானுங்க. ஸோ, அந்த பொசிஷன்ல தான் இவரும் ப்ளே பண்ணுவாப்ல. ஸோ, எஸ், மேன் யுனைட்டட் வந்து ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு கான்ட்ராக்ட் நெகோஷியேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. என்னதான் வந்து ஒரு மைனாரிட்டி இந்த வயசுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நீங்க கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு பிரீமியர் லீக்ல வந்து ஒரு ரூல் இருக்கு. நீங்க அகாடமி வழியா கொண்டு வந்துக்கலாம். அகாடமில நீங்க கொண்டு வந்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அகாடமிலேருந்து அகாடமிக்கு நீங்க கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் பிரச்சனை கிடையாது. பட் அகாடமில ஒரு ஒரு இன்டர்நேஷனல் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. எனக்கு இருக்கு கைஸ். எனக்கு சரியா தெரியல. ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர அகாடமி பிளேயர் ஒரு யங் மைனாரிட்டி பிளேயர நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டீம் சைனிங்காவோ, இல்ல அகாடமி பிளேயராவோ சைன் பண்ண முடியாது. இந்த கட்டத்துல. அதாவது டிரான்ஸ்ஃபர் விண்டோ இல்லாம முன்னாடி கட்டத்துல சைன் பண்ண முடியாதுன்னு ஒரு நியூஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். பெர்சனல் டெர்ம்ஸ் அக்ரி பண்ணிக்கலாம். அண்ட் கிளப்போட கூட நீங்க விர்ச்சுவலா அதாவது வெர்பல் அக்ரீமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். பட் நீங்க அந்த கான்ட்ராக்ட்லாம் அஃபிஷியலா பண்ண முடியாதுன்னு ரூல்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு முகமது டாபோ வந்து இப்போ அவன் இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி கிளப்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் கமிட்மென்ட்டா இருக்கிறதுனால இப்போதைக்கு மேன் யுனைட்டட் டாக்ஸ் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் வேணாம். நம்ம வந்து
விண்டோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் பெர்சனல் டெர்ம்ஸ்ல 100% அக்ரி ஆயிடுச்சு. ட்ரையல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு. ஜேசன் வில்காக்ஸ் இருக்கட்டும், ரூபன் ஆமரமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஹேப்பியா இருக்காங்க. இவனோட ட்ரையல்ஸ்லாம் பார்த்து. ஸோ எஸ், ஹி வில் பி a மேன்செஸ்டர் யுனைட்டட் பிளேயர். ஐ அம் ஷூர் அபவுட் தட். லாஸ்ட் நேரத்தில அந்த மேன் சிட்டி, லிவர்பூல், ஆர்சனல் இந்த மாரியான ஒரு காரங்க நடுவுல உள்ள பூராம இருந்தா சரி. முக்கியமா இந்த ரியல் மேட்ரிட், பார்சலோனா உள்ள வந்து பூந்துருவானுங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அண்ட் நம்மளோட லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மேட்ரிட் வந்து இந்த 3 சென்டர் பேக்கையுமே நெக்ஸ்ட் இயர் 2026க்கு அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல ஃப்ரீ ஏஜென்ட்டா பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. அவனுங்க விட்டா ஜான்வரியிலேயே 3 பேரையும் பேசி விட்டுரு 3 பேர்ல 2 பேர பேசி விட்டுருவானுங்க. அதாவது அலெக்சாண்டர் ஆர்னால்டு கூட இதான் பண்ணானுங்க. எம்பாப்பே கூட இதான் பண்ணானுங்க. ரூடிகர் கூட இதான் பண்ணானுங்க. ஜான்வரி, டிசம்பர் இந்த நேரத்திலேயே வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டா பேசிருவானுங்க. அதாவது நெக்ஸ்ட் சீசன் எங்களுக்கு வந்துருங்க. உங்களுக்கு சைனிங் போனஸ் இவ்வளோ தர்றோம். வேஜஸ் இவ்வளோ தர்றோம் அப்படின்னு சொல்லிருவானுங்க. கான்ட்ராக்ட்லாம் பேசி முடிச்சுருவானுங்க. அப்புறம் சம்மர் வந்தோனே போயிருவானுங்க. அதே தான் இங்கேயும் நடக்க போது. எனக்கு தெரிஞ்சு உப்பமேக்கானோ, ரியல் மேட்ரிட் வந்து ஆஃபர் பண்ணாங்க அப்டின்னா போயிருவான். குயிய வந்து ஆஃபர் பண்ணாங்கன்னா போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. பிகாஸ் லிவர்பூல்ல ஆல்ரெடி இப்போ லியோனின்னு ஒரு பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க. வேன் டைக் இருக்கான். அப்புறம் கொனாட்டே வந்து போவானான்னு தெரியாது. கொனாட்டே, கூய் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா ரியல் மேட்ரிட்க்கு போயிருவாங்க. கண்டிப்பா போயிருவாங்க. ஏன்னா, வேன் டைக் போறதில்ல. கொனாட்டே போனான் அப்டின்னா, குய் லிவர்பூலுக்கு வந்துருவான். கொனாட்டே போகல அப்டின்னா, குய் வந்து ரியல் மேட்ரிட் போயிருவான் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, குய், கொனாட்டே 2 பேருமே ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக்ஸ். பிரான்ஸுக்கு ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக்கா இருக்கிறது கொனாட்டே. குய் வந்து இங்கிலாந்துக்கு ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக்கா இருக்கிறவரு. ஸோ 2 பேருமே அங்க யாருமே ஒருத்தர் வந்து பெஞ்ச்ல இருக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஸோ லிவர்பூல்ல குயி, கொனாட்டே 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, கொனாட்டே வந்து ரியல் மேட்ரிட் போவான்னு தான் நான் நெனைக்கிறேன். எஸ். ஏன்னா ரியல் மேட்ரிட்க்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. நல்லா எஸ்டாபிளிஷ்ட் பிளேயர வந்து இழுக்கறதுக்கு வந்து ரியல் மேட்ரிட் ரியல் மேட்ரிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர். கொனாட்டே, குயி 2 பேர்ல யார் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கொனாட்டே தான். ஒரு சாம்பியன்ஷிப் கிளப்ல ஒரு ப்ளே பண்ண ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன் வந்து லிவர்பூலோட சாம்பியன்ஷிப் அந்த ட்ரிம்ப்ல வந்து நம்மாளு தான் வந்து முக்கியமான பார்ட்டா இருந்தாப்ல. வேன் டீக்கோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் கொனாட்டேன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எஸ், இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது ரியல் மேட்ரிட் வந்து இப்படி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டயட் உபமெக்கானோ ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா ஹூய்சன் இருக்கான். நீங்க ரைட் சைட்ல ரூடிகருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா தான் ஒரு பிளேயர பார்க்குறீங்க. ஸோ எஸ், இந்த 3 பேர்ல யாரு ரியல் மேட்ரிட்க்கு வந்தாலுமே அவங்க வந்து ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக்கா இருக்க போறாங்க. ஸோ அந்த 3 பேர்ல ஒரு பிளேயர் தான் ரியல் மேட்ரிட்க்கு சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு பிளேயர தான் அவங்க ஸ்குவாட்லயே வச்சுக்க முடியும். ஏன் அப்டின்னா ரூடிகர், எடர் மிலிட்டாவோ, டேவிட் அலாபான்னு ஆல்ரெடி இருக்காங்க. அண்ட் ஹூய்சன், அப்புறம் அசென்சியோ இவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஹூய்சனுக்கு அலாங் சைட்ல யார் ப்ளே பண்ண போறா? அதுக்கு தான் அந்த 3 சென்டர் பேக்ல யாரோ ஒருத்தர வாங்குறதுக்கு பிளான்ல இருக்காங்க. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் கொனாட்டே. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா பிரான்ஸோட ஸ்டார்ட்டிங் சென்டர் பேக். இந்த 3 சென்டர் பேக்லயும் பிசிக்காலிட்டியும், ஹைட்டும், டால்னஸும் கொனாட்டேக்கு தான் அதிகம். அண்ட் பால் பிளேயிங் எபிலிட்டியுமே கொனாட்டேக்கு தான் அதிகம். ஸோ எஸ், என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். இதில மெயின் நியூஸ் என்ன அப்டின்னா, ரொனால்டோ வந்து மான்செஸ்டர் யுனைட்டட வாங்குனா, நான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு பிக் கிளப்ப நான் வந்து ஹானர் பண்ண தான் போறேங்கிறது ரொனால்டோ வந்து சொல்லியிருக்காப்ல. மேபி அது வந்து ஷேர்ஸ வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஃபுல் கிளப் வாங்குறதா இருக்கலாம், இல்லன்னா ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறதா இருக்கலாம். இந்த மாரி இருக்கிறது தான் சான்சஸ் இருக்கு. ஃபுல் கிளப் வாங்குறதுக்கான சான்சஸ் கம்மி தான் நான் நெனைக்கிறேன். ஒரு ஒரு சவுதியோட கிளப், ஒரு சவுதி இன்வெஸ்டர்ஸையோ, ஒரு துபாய் இன்வெஸ்டர்ஸையோ, இந்த மாரி ஒருத்தர கூட்டிட்டு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாலாம் வாங்குறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ துபாய் இன்வெஸ்டர்ஸ் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மேக்ஸிமம் 40% 50% இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அதுவுமே ஒரு நியூஸ். எஸ், இதான் மெயின் நியூஸ் இன்னைக்கு. ஸோ எஸ், அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிட்டு வீடியோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் போட்டுக்கோங்க. எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.